என்னன்னா, உள்ள போம்போது என்னோட லுக் வேரியேஷன் இருக்குல்ல. ஆ, அந்த யாஹ்! முடி இருந்துச்சு, தாடி இருந்துச்சு. பார்க்கும்போதே ஒரு மாரி போன எக்ஸ்ட்ரீம்லி ரக்கட். ஆமா. ஆமா. ஒரு மாரி டைட்டா. ஆனா உள்ள அப்படி நான் கிடையாது ஆக்சுவலா. ம். பட் ஆனா மேபி உங்களுக்கு அது ரெக்கர்டா தெரிஞ்சா சந்தோஷமான விஷயம் தான். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு மாரி இருந்துச்சுன்னா, இது பயங்கரமா இருக்கு. எல்லாம் வந்து ஆமா. கேட்டாங்க. எஸ். ஆனா, என்ன மாத்துனது கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ற எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, அது வந்து என் முடியும், தாடியும் தூக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும்போது, ம். அங்க ஒரு பிரின்சிபல் வந்தாரு. அந்த பிரின்சிபல் தான் ஒரு விஷயம் மாத்தி ஆக்டரா மாத்துச்சு. எஸ். ஆனா நான் இப்படி தான் எப்பவுமே. ம். எப்பவுமே சாந்தமான கேரக்டர் தான். ஏதோ ஒரு விஷயம் நடந்தா மட்டும் தான் நான் கொஞ்சம் போய் ரியாக்ட் கோவப்படுறது பண்றதும், புரியுது. அது யாஹ்! அது ஹியூமன் நேச்சர் யாஹ்! அது. யாஹ்! டோட்டலி ஸோ கெட் இட். நான் அப்படி ம். தான் பண்ணேன். வெளிய வரும்போது, உள்ள வரும்போது எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ம், ம், ஆனா, ம். என்ன நடந்தாலும் நான் ஒரு காசுக்காக உள்ள போனேன். அந்த காசு வந்து கன்ஃபார்ம் எனக்கு கிடைக்குன்ற பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா, அது ஒரு வேள கிடைக்காம போய் ரொம்ப நெகட்டிவாலாம் ஆயி போயிருந்தா கூட, நீங்க சொன்ன மாரி முதல் கேரக்டரா கூட நான் வெளிய வந்திருக்கலாம். ஆனா, அது எனக்கு தெரியும். நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். மேல ம். கடவுள நம்புறோம். அ அந்த எஃபோர்ட் தான் நான் வாக் இன் பண்ணி வெளிய வரும்போது அவ்ளோ ஆடியன்ஸ் கை தட்டினாங்க. ம். கை தட்டி நல்ல பேரோட வரீங்க. ரொம்ப ஹேப்பின்னு என்னோட ஃபோன் தொறந்தா அவ்ளோ மெசேஜ். எல்லாருமே ஆரம்பிச்சது ஃபேர் எவிக்ஷன், அன்ஃபேர் எவிக்ஷன். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. முடியல, முடியல. நான் சொன்னேன், ஓகே. உங்களுக்கே முடியலன்னா, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இதுதான் அதோட எஸ்.